எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்களோட அந்த குட்டி குட்டி கை கால்லாம் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அது அவங்க வளர்ந்ததுக்கு பின்னாடியும் நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் கேஸ்டிங். கேஸ்டிங் கிட்ஸ் எல்லாம் இப்போ ஆன்லைன்லேயும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி கேஸ்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் தூளுப்பு, 1 கப் கோதுமை மாவு, மைதா மாவு இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நாங்கள் எல்லாமே ப்ராப்பர் மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு உப்பையும் மாவையும் கொட்டி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒட்டுக்க மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி கட்டை மேலே கொஞ்சமாக மாவு தூவி இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வச்சு தேய்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் இம்ப்ரெஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச் மொத்தத்துக்கு தேய்ச்சிக்கலாம் இதை. இப்போ பாப்பாவோட கையை அந்த மாவு மேலே வச்சு உங்கள் கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட இம்ப்ரெஷன் நல்லா விழுகும். குழந்தைங்கள ஏதாச்சும் போக்கு காமிங்க. கையில் ஏதாச்சும் பொம்மையோ ஏதாச்சும் ஆப்ஜெக்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க கை அமைதியாக வச்சுக்குவாங்க. 2-3 டைம் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் பாப்பாவுக்கு இது ட்ரை பண்ணும்போதும் குழந்தைங்க இல்லையா, அவங்க கையை நல்லா சில டைம் மடக்கிடுவாங்க. ஸோ அதனால் ஸ்பாயில் ஆயிரும். நாங்கள் ஒரு 15-20 டைம்ஸ் ட்ரை பண்ணோம். அப்புறம் தான் எங்களுக்கு கரெக்டாக கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், இது நல்லா இம்ப்ரெஷன் விழுகல சில ஃபிங்கர்ஸ். திரும்ப ஒருக்கா ட்ரை பண்ணோம். இப்போ பாப்பா மாவை பிடிச்சி கையை அமுத்திட்டா. இப்போ நீங்கள் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அந்த மாவை உருண்டை பண்ணி திரும்ப சப்பாத்தி கல் வச்சு தேய்ங்க. மோஸ்ட்லி இது நீங்கள் முழிச்சிருக்கும் போது செய்ய முடியாது. அவங்க தூங்கும் போது நீங்கள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இது எடுக்கும் போது பாப்பா அதை பசஞ்சிட்டே இருந்தா சரி அது தூங்குறப்ப எடுத்துக்கலான்னு நாங்கள் கால் எடுத்துட்டோம். கால் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. இப்போ இதை ஒரு ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பென் எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிக்கலாம். நாங்கள் இங்கே பாப்பாவோட அப்போ என்ன மாதம் இருக்காலோ அதையும் அவள் பேர் அன்னைக்கு அந்த டேட்டும் எழுதியிருக்கோம். பாப்பு அப்போ 10 months இருந்தால் 10 months திருஷ்யா, அப்புறம் அன்னைக்கு அந்த டேட் போட்டிருக்கோம். நீங்கள் பென் வச்சு இந்த மாதிரி டாட் மெத்தடில் தான் எழுதணும். அப்போ தான் அந்த மாவு வந்து பிரேக் ஆகாது. பென்னோட டிப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் எழுதிக்கலாம். நீங்கள் ரொம்பவே மெதுவாக எழுதுங்க. ரொம்ப நல்லா பெண்ணை குத்திட்டிங்கனால மாவில் ஓட்டையாயிடும். மீதி இருக்க கேப்பில் உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதே பென் வச்சு டாப்பில் நல்லா ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. அதனால நீங்கள் எங்கேயாச்சும் ஹேங் பண்ணுறனா கூட ஹேங் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாச்சும் பெயிண்ட் கூட வச்சு கலர் பண்ணலாம். இது இப்படியே காயட்டும். நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். இதான் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நாள்லேயே இது நல்லாவே காஞ்சிருச்சு. இருந்தாலும் நல்லா காயட்டும், அப்போ தான் ரொம்ப நாள் வரும் அப்படிங்கிறக்காக நாங்கள் இதை அப்படியே ஒரு 20 days நல்லா காய வச்சிட்டோம். இப்போ இதை தட்டினா கூட நல்லா சவுண்டு வரும் பாருங்கள். நாங்கள் வெயிலில் வைக்கவே கிடையாது. இதை நிழலே வச்சு காய வச்சோம். ஏன்னா சால்ட்டு போட்டிருக்கனால வெயிலில் ரியாக்ட் ஆச்சுன்னா அப்படியே நீத்து போயிடும். நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சுருக்கோம். கொஞ்ச நாள் கழித்து இதை திருப்பி போட்டுட்டோம். ஸோ பின்பக்கமுமே நல்லா காஞ்சிடுச்சு. இதே மாதிரி நாங்கள் எங்கள் பெட்டோட காலை எடுத்தோம். அவன் பேர் ட்ரூப்பர். அது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகு. அவன் காலை அதே மாதிரி மாவை ஃப்ளாட் பண்ணிவிட்டு அவன் காலை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பென் யூஸ் பண்ணி பேர் டேட்டு கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டிருக்கு. ஒரு ஸ்ட்ராயில் ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணி இங்கே ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஸோ இதனால் நீங்கள் த்ரெட்டு கொடுத்து எங்கேயாச்சும் ஹேங் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நிழலே காய வச்சுருக்கு, வெயிலில் வைக்கவே கிடையாது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குட்டீஸோட கை காலை அழகாக அச்செடுத்து வீட்டில் மாட்டுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்களும் வளர்ந்து பெருசாகி பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா அதோட பிக்சர்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.